Welcome Alpha, calling from Bangalore. We'll do a little study about God and what is the purpose and also why we have to worship and look to the Lord God, and what are the works of the Lord God, and ideas from God, how to praise God and everything. Let us turn our Bibles to Psalm 34. When we start reading Psalm 34, first before that we have to go to Psalm 33, which is the continuation of Psalm 34. Before preceding chapter of Psalm 34 is 33. We can study it from there itself. There also the psalm starts with the praises. Verse 5, let us read. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார், பூமி அவருடைய காருண்யத்தால் நிறைந்திருக்கிறது. எஸ், பூமி ஃபுல்லாக அவர் கிருபை நிறைந்திருக்கிறது, காருண்யம் நிறைந்திருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு நாம தவிச்சிட்டு வரோம். ஆனாலும் கர்த்தர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். அவர் கரெக்டாக நீதி செய்வார், நியாயத்தில் அவருடைய நியாயத்தை கொண்டாடுவார். கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவர் இட் டாக்ஸ் அபவுட் கிரியேஷன், எப்படி ஜனங்கள் உண்டாக்கப்பட்டது எல்லாம் இருக்கும். கடைசியில் இன்னொன்று போட்டிருக்கோம் 15வது வசனத்தில், அவர்களுடைய இருதயங்களெல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கையெல்லாம் கவனிச்சிருக்கார். ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தையும் அவர் உருவாக்கி அவங்க செய்கையை கவனிச்சிருக்கார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசணும்னு ஒரு வசனம் சொல்லும். இப்போ நம்ம இருதயத்தின் whatever we do, whatever acts we do, everything proceeds from our heart. அதான் போட்டிருக்கோம். ரெண்டாவது இங்கே கவனித்திருக்கிறார், எந்த ஒரு ராஜாவும் தன் சேனையின் மிகுதினால் ரட்சிக்கப்படான். ஆக்சுவலாக நிறைய இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஆமி இவ்வளோ பெருசு, இந்த ஆமி இவ்வளோ பெருசு, இவ்வளோ வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க, இவ்வளோ வச்சுருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன், தட்ஸ் ஆல் த ஹியூமனிஸ்டிக் வியூ ஆஃப் calculating a strength of a nation, but it doesn't work that way. எப்படி இருந்தாலும் வின் பண்ண வைக்கிறது கர்த்தர். இதுதான் இங்கே சொல்ல வரேன் நான். கர்த்தர் உங்களோட இருந்தால் நீங்கள் சின்னதாக இருந்தாலும் ஒரு சின்ன ஆர்மி வச்சுருந்தா கூட நீங்கள் வின் பண்ணலாம். இப்போ கிரியனுக்கு 300 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த 300 பேரை வச்சு அவன் அந்த இவங்களை மீதியான முறியடிச்சிட்டான் கம்ப்ளீட்டாக. அது மாதிரி சொற்ப ஜனங்கள். ஆபிரகாமுக்கு 318 பேர் இருந்தாங்க, பட் he conquered 5 kings. So let us not talk about எனக்கு இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது. We are all surviving and we are all winning because of King Jesus. இப்போ இங்கே போட்டிருக்கோம், ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா. அந்த காலத்தில் ஆர்மியில் குதிரை தான் இருக்கும். இந்த காலத்தில் டேங்க்கு, அது இது லேசர் வெப்பன்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் ரட்சிக்கப்படாது. கர்த்தர் ஒரு கரெக்டாக ஒரு ஆளை எப்படி ஐடியா கொடுக்குறாரோ அந்த படி சண்டை போட்டால் வின் பண்ணலாம். இது ஐ எம் டாக்கிங் அபவுட் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஆல்சோ. தமக்கு பயந்து தமது கிருபைகளை காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி. இப்போ ஏதோ டிசீஸ் வருது, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. முதல்ல சொன்னது தான் இது பேசிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் அவர் என்ன சொல்றாரு, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்துக்கு விடுவிக்கும். God is ready to bring us out of death. Yes, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கும். இதுக்கும் பஞ்சத்துக்கு என்ன சம்பந்தம்? Actually, when the country runs into a war or a plague or something like that, immediately the after effects of that is famine தான் வரும். இதுக்கு பஞ்சம், அதுக்கு பஞ்சம். Why any scarcity is called பஞ்சம். அரிசி பஞ்சம் ஒன்று இல்லை. Anything which is not available in the market or marketplace is scarcity. Otherwise your money, country's money will fall down
அதனால அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். See, that is also பஞ்சம் தான். பஞ்சத்தில் பஞ்சம் வரலாம், ஆனால் யோசிப்பு போல நம்ம தப்பிச்சுட்டு வருவோம், ஐடியா கொடுப்போம். பஞ்சத்தில் அவருடைய உயிரை காக்கும். கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, எப்படி நம்மளை காப்பாற்றுறது, எப்படி இது பண்றது. என்ன சில பேர் அவர் அலோவ் பண்றாரு, இந்த டிசீஸ் எல்லாம் வரும்போது தன்னுடைய பிள்ளைகளை அவர் காப்பாற்றுகிறார். நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் அவர் நம்ம கேடகமா இருக்கார். இந்த இடத்துல போட்டு இட் ஷோஸ் த டிபெண்டன்சி ஆன் காட். அவர் தான் எனக்கு துணை, அவர் தான் எனக்கு டிஃபென்ஸ், கேடகம். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள்ள கலிகூறும். We trust in the name of Jesus Christ of Nazareth, and he said, அவருடைய பேரை பயன்படுத்தும் போது அந்த இடத்துல சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் ஹேப்பன். நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும். கர்த்தாவே, நாங்கள் உமது நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை. அதாவது இந்த இடத்துல இந்த வசனம் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி நம்புறோமோ அதுபடி தான் தேவனுடைய கிருபை நம்ம மேல வரும். This is a very secret which is written here. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை. அதாவது we can read like this. நாங்கள் எவ்வளவு நம்புறோமோ அதுக்கேற்ற மாதிரி கிருபையும் ப்ரொபோர்ஷனேட்டா வரும். நம்ம எவ்வளவு நம்பிக்கையை குறைக்கிறோமோ கிருபையும் நம்ம விட்டு போயிடும். இப்ப இதுல இருந்து when we start reading, இந்த இடத்துல ரொம்ப இதா இருக்கு. முன்னாடி படிக்கும் போது ஒரு காரியத்தை இருக்கு. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறி அவனால் துரத்தி விடப்படுகள் ஒருத்தன் சேஸ் பண்ணி வரான், துரத்தி விடப்படல. அப்போ ஒரு பாட்டு பாடுறான். திஸ் இஸ் கால்ட் ரியல் வர்ஷிப். சுச்சுவேஷன் கம்ஸ், பேட் சுச்சுவேஷன் ஆர் குட் சுச்சுவேஷன், வாட் எவர் இட், அந்த சமயத்துல ஒரு பாட்டை கட்டி அவருக்கு துதிக்கும் போது, அதனால வருகிற வெற்றியில ஒரு துதிக்கும் போது God likes it. இந்த இடத்துல போட்டிருக்கோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேவிட் வாஸ் நாட் இன் அ வெரி குட் ஸ்டேட். சால் இஸ் சேசிங் ஒரு சைடில், அபிமெலேக்கிட்ட ஓடுறான், அங்கேருந்து துரத்தப்படுகிறான். அவன் கொஞ்சம் வேஷம் போட்டான், அவன் துரத்தி விட்டான், அவன் பைத்தியக்காரன் சொல்லிட்டு துரத்தி விட்றானுங்க. பட் பீப்புள் வில் கால், வேர்ல்டு வில் கால் அஸ் பைத்தியம் சம்டைம்ஸ். இன்னும் நம்ம கர்த்தரை நம்பு அப்படின்னு சொன்னா நிறைய பேர் நம்மளை பைத்தியம் தான் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தரை நான் எக்காலத்தையும் சுத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுது நான் காலையிலையும் மதியானமும் சாயந்தரமும் எந்த நேரத்திலும், கார்ல போனீங்கன்னா கார்லையும், பிளேன்ல போனா பிளேன்லையும், கார் ஓட்டும் போதும் கர்த்தருடைய துதி நம்முடைய வாயில இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். ஆத்மா சந்தோஷப்படும். ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறாரு, எங்க அப்பா கூட இருக்கிறாரு, தைரியமா இருக்கும். சிரமப்பட்டவர்கள் அது கேட்டு மகிழ்வார்கள், எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமா. This is the key. Why I'm asking you to read Psalm 145 through 150, because by doing that we are strengthening ourselves. When we praise God, strength comes into us. ஒரு தேவ பலன் நமக்குள்ள இறங்குது. வரும்போது எந்த சுச்சுவேஷன்லையும் அது செய்யும் போது we have start winning. அதாவது from losing to winning. Praise and prayer and praise brings victory. என்னோட கூட உயர்த்தோமா, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு. நீங்க தேடினதான் இந்த வசனத்துல நம்ம அறிய வேண்டியது, நான் கர்த்தரை தேடினேன், தேடிக்கொண்டிருக்கும் போது அவர் எனக்கு தேடப்பட்டார். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எப்ப பயப்படுறோம், எதுக்கு எடுத்தாலும் பயம். அப்ப கர்த்தரை தேடும் போது நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மளை நீங்களாக்கி விட்டார். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தென்படுவார். 2 நாளாமத்தில் படிக்கிறோம், 15ஆம் அதிகாரத்தில். அவர் தேடும்போது தென்படுவார், இல்லாட்டி பேசாம படுப்பார். அவர்கள் அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள். திஸ் இஸ் a very key point. நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்? அது உருவம் இல்லாமல் இருக்கிறாரு இல்ல. இயேசு சொன்னது போல shut yourself inside the room.
and then look at God, speak to him, pour your heart out, and he will answer, and he will say, well done, okay, is this the problem you are having? You solve the problem like this. You get an answer. When you shut yourself alone with the Lord God, you get answers, lot of answers. It will come. நம்ம அப்படி நோக்கி பார்க்கும்போது நம்ம பிரகாசம் அடைவோம். He will take us out of the difficult situations. நம்ம மாட்டிட்டு இருப்போம், அந்த சுச்சுவேஷன்லேருந்து அவர் நம்மளை தூக்கி விலக்கி காப்பார். இன்றைக்கு நிறைய பேர் எப்படி deviated from God, அவங்க பாட்டுக்கும் தாங்க எஃபர்ட்னால முடியும்னு நினைக்கிறாங்க. No, that is not going to happen. Whereas it will happen. Actually, in fact, Jobல வந்து ஒரு புக்கில், Job I think 21st chapter நினைக்கிறேன், இந்த இடத்துல பாருங்க 20 Job 20 chapter 20, தான் பிரயாசப்பட்டதை தேடி அவன் விழுங்காமல் திரும்ப கொடுப்பான். இப்போ பீப்புள்ஸ் ஆக்ட் விதவுட் காட்ஸ் ஹெல்ப். தே ட்ரை டு ஓவர்ரன் த புவர் பீப்புள் ஆர் ஓவர்ரன் திஸ் திங்ஸ். அந்த குவிக்காக பணம் சம்பாதிக்கணும், நான் இது மாதிரி பண்ணுவேன், இப்போ ஆக்சுவலாக இப்படி தான் சமைக்கணும்னு இதெல்லாம் எழுதி வச்சுருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவாங்க, அதை கெடுத்து இப்போ நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு ஏரியாலையும் நம்ம மற்றவங்களை ஏமாற்ற பார்க்குறோம். இது மாதிரி பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவன் ஒடுக்கி ஏழைகளை கைவிட்டு தான் கட்டாத வீட்டை பறித்தபடி தர்றான். இன்னைக்கு இதுதான் ஓடிட்டுருக்கு. வூடு, பிளாக் மேஜிக், விட்ச் கிராஃப்ட், இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்தப்படுது? இன்னொருத்தன் சொத்தை பிடுங்கிறதுக்கு. அவன் வயிறு திருப்தி அற்றபடியால் அவன் நிச்சயித்த காரியங்களில் ஒன்றும் அவனுக்கு கிடைப்பதில்லை. அவன் போஜனத்தில் ஒன்றும் மீதியாவதில்லை. ஆகையால் அவன் ஆஸ்தி நிலைநிற்பதில்லை. See, there will be shortage on those kind of people. Always. அவங்களுக்கு பத்தாது, எது கொடுத்தாலும் பத்தாது. They will be, economics படி பார்த்தீங்கன்னா, man is a bundle of wants அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவனுக்கும் பணம் சேரு இப்படி சேர்த்துருப்பாங்க. சேர்த்துட்டு என்ன பண்ணுவானுங்க, அதை எப்படி சேர்க்க கடைசியில் ஒரு நாள் செத்து போயிடுவான். அதுலேருந்து அவன் பணத்தை யாரை எடுக்கிறாங்கன்னு தெரியாது. World is going in a very wicked way. அப்ப அவன் ஆஸ்தி நிலைநிற்பதில்லை. அவன் வேண்டும் என்கிற பரிபூர்ணம் அவனுக்கு வந்த பின்பு அவனுக்கு வியாகுலம் உண்டாகும். அவன் நினைக்கிறான் இவ்வளவு சேர்த்துடலாம், 10,000 கோடி 20,000 கோடி சேர்க்கிறாங்க. சேர்த்து என்ன பண்றாங்க, பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும், வியாகுலம் உண்டாகும். சிறுமைப்படுகிற ஒவ்வொருடைய கையும் இது. இப்போ நீங்கள் இப்போ நம்ம பக்கத்து கண்ட்ரியில் கூட இதை நினச்சி நல்லா சேர்த்து எல்லாம் அப்படி நினச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு ப்ராப்ளம் அண்ட் ஆல் வேர் சேஸ்ட் அவுட் ஆஃப் த கண்ட்ரி. பங்களாதேஷ்லேயும் நடந்துச்சு. நம்ம ஒரு உதாரணத்துக்கு தான் கொடுக்குறேன், எந்த கண்ட்ரியும் நான் ப்ளேம் பண்ணல, எந்த இதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். when the people rise, அவங்க கஷ்டப்பட்டிருந்த போது ரைஸ். just now it happened in Syria. சரி, அவன் கையும் ஒவ்வொருடைய கையும் வரும், அவன் வயிற்றை நிரப்பத்தக்கது இன்னும் அவனுக்கு இருந்தாலும் அவன் மேல் தம்முடைய கோபத்தின் உக்கரத்தை வரவிட்டு அவன் போஜனம் பண்ணுகையில் அதை அவன் மேல் சொரிய பண்ணுவார். தேவன் தமது கோபத்தை அவன் சாப்பிட்டு இருக்கும்போது விடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ராப்ளம் சாப்பிடும்போது வரும். இப்போ இது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது. அதனால்தான் இங்கே போட்டிருக்கு, நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கையில் பிரகாசம் அடைவோம், அவர் முகங்கள் வெட்கப்படாமல் போவோம். அதான் Psalm 34 says. அப்புறம் போட்டிருக்கோம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கல. ஒரு ப்ராப்ளம்ல இருக்கிறான், அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நிச்சயமா அவனுக்கு பதில் செய்வார். ஏன்னா அவர் என்ன பண்றார், கூப்பிட்டார், இருக்கிறவங்களெல்லாம் நீக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலமே கம்ப்ளீட்டா சரவுண்ட் பண்ணி அவர்களை விடுவிக்கிறார். இது இன்னும் நம்ம டெய்லி சொல்ல வேண்டியது, God is good, His mercy endureth forever. அதுதான் கர்த்தரை நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, டேஸ்ட் பண்ணுங்க.
அப்போ டேஸ்ட் பண்ணும்போது தான் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க மனுஷன் பாக்கியவான். Psalm 34 is a wonderful psalm. You go meditate in your Bible studies and everything. Go and meditate each and every word and speak to God, and Lord God, please help me to understand you, know you. இங்கே இப்போ போட்டிருக்க அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருக்கு கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. எந்த ஒரு குறையும் வராது. If you are fearing God, because when we fear God, God is with us. Fear நான் நடுக்கம் இல்லை, அதாவது trusting, dependency on God. கர்த்தருக்கு பயந்து நான் தீமையை விட்டு விலகுன்னு போட்டுருவோம். எந்த தீமையும் நம்முடைய தொடாமல் இருப்பதாக. இன்றைக்கு இது போதும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உட்காந்து உங்களுடைய பைபிள் ஸ்டடியில் படிங்க. இந்த மாதிரி வசனங்களை படித்து உங்களே நீங்கள் கர்த்தர் உங்கள் கையில் வேத புத்தகத்தை கொடுத்துருக்கிறார். அதை படிக்க 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 யூ வில் கெட் ஸ்ட்ரெங்தன்ட் and you will start applying the word for in your life, daily, day-to-day life, and then God will bless you abundantly, even during the famine times or during the every other war times or some plague times, everything. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.